அந்தகன் 50வது படம். எனக்கு எது மாதிரி அந்தகனை பார்க்க வந்த மாதிரி தெரியல. மேலே ஜோடி வேற இந்த பக்கம் உட்காந்து இருந்துச்சு. 25வது படம் ஜோடி இல்லையா? நம்ம சிம்ரன் அக்கா சூப்பராக எடுத்துட்டாங்க. அம்மா தயாரிக்க, அப்பா படைக்க, மகன் நடிக்க, பிரசாந்த் அண்ணன் நடிக்க, சிம்ரன் அக்கா பின்னி பெடல் எடுக்க, ஓகேவா, மற்றவங்கெல்லாம் துணை இருக்க. படம் அந்தகனு மிகப்பெரிய வெற்றி பெறணும். சூப்பராக இருக்கு. அந்தகன் வீடியோ நல்லா இருக்கு. இந்திய வீடியோ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒர்த்தா இருக்கு. சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து ஒரு 70 to 80% வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஃபீல் கொடுத்துட்டாங்க. அந்த படத்தில் ஓப்பனிங்கில் வந்து ஒரு முயல் வச்சு ஒரு ஃபீல் வரும். அது மாத்திரம் படத்தில் ஒட்டல. மற்றபடி படம் உண்மையிலே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிரசாந்தோட கம்பேக். நான் வந்து ஜீன்ஸ் அப்புறம் அவங்க ஜீன்ஸ் படம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த அண்டகன் மூவி ரொம்ப ஸ்பெஷல். அவங்களுக்கு ரொம்ப ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்மார்ட், வெரி டேலண்டட், வெரி ஸ்கில்ஃபுல் தான். லாஸ்ட்டாக ஒரு பாட்டு போட்டாங்க. அதில் டான்ஸ் எல்லாம் செம்மையாக பிரசாந்த் ஜீன்ஸில் பாட்டு மூடி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ரனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ஹைலைட் படத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கதையை இருட்டாக இருக்கிறப்போ நம்ம தடவி தான் படத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு கதைக்களம் வந்து வீக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப போரிங்காக இருந்தது. எனக்கு பிரசாந்த் சாரை நினச்சி அழுவதா சிரிக்கதான்னு தெரியல. தயவு செஞ்சு வெளியில் வந்து அவர் நிறைய படம் ஃப்ளாப் ஆனாலும் அவருக்குன்னு இட்டாங்க நிறைய படம். அவருக்கு ஏகப்பட்ட கதை டேரக்டர்லாம் பெரிய ஆளாக எட்டுன்னு வந்திருக்காரு. அவர் நடிக்கிறத கொஞ்சம் விட்டாரு. அதனால தான் இதுமாரி ஆனது. பிரசாந்த் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்கறதே பெரிய சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஊர்வசி மேம்லாம் பயங்கர பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில். அவங்களாம் மனோகரமா இந்த கோயசாரெல்லாம் இருந்தாங்க. இப்போ யாரும் இல்லையடா ஃபீமேலில் அது மாதிரி காமெடியன்ஸு யாருமே இல்லையேன்னு நினைக்கும் போது அச்சு கழுத்துறாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, எந்த ரோல் கொடுத்தாலும் பயங்கரமாக பண்ணுறவங்க. இந்த படத்தில் வேறு மாதிரி காமெடியும் சூப்பராக பண்ணாங்க. வனிதா சின்ன இதில் வந்தாலும் அவங்க கொடுத்த போர்ஷனும் அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. படம் வந்து அந்தந்த கேரக்டர் வந்து சின்னதாக முடிச்சுட்டாங்க. அது வந்து கொஞ்சம் பெருசாக காமிச்சிருக்கலாம். அது நடுவில் விஷயங்கள் இது பண்ணும்போது எங்களுக்கு இதாகலை. சமுத்திரன் சார் திடீர்னு வராரு, அவர் எதுக்கு வந்தார், அந்த மாதிரி ஒரு விஷயத்த காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பிரியாணிந்து வராங்க, அப்புறம் நடுவில் போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சார் வந்து ஒரு கோரியா பண்ணல. சிம்ரன் தான் வேற லெவலு. அந்த லெவல்லாம் எனக்கு கொடுத்துருக்கணும். எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால எங்க சிம்ரன் அக்கா கிடைச்சிருக்கு. பார்த்தேன் ரசித்தேனை வந்து அவங்க பின்னி பெடல், அதாவது அதில் வந்து பயங்கர வில்லி கேரக்டரு, அதை வந்து முறியடிச்சிட்டாங்க. இப்போ வந்து இவங்க அதை காலி பண்ணிட்டு இப்போ இதில் அந்தகனில் உட்காந்துட்டாங்க. எல்லாமே நல்லா இருக்கு. டைரக்ஷன் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நான் கூட ஒரு மொக்கையா பண்ணுவார்னு நினைச்சேன். சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. விஷுவல்ஸ் நல்லா பக்காவா ஒர்த்தா இருக்கு. கண்டிப்பா 100%. சிம்ரன் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. பிரசாந்தோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பிரியாணமும் நல்லா பண்ணிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா தான் பண்ணிருக்காங்க. வெரி எலிகன்ட், பியூட்டிஃபுல் அண்ட் ஆக்டிங் ஸ்கில் எல்லாம் சோ குட். லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க. ரொம்ப சஸ்பென்ஸாக இருந்துச்சு. அதாவது எட்ஜ் ஆஃப் த சீட்டில் தான் நான் இருந்தேன். அப்படியே செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக என்ன ஆகும் தான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். தோல்வியாக வெற்றியை அடுத்து பயணித்து போயின்னே இருக்கணும். அவங்க அப்பா கிட்ட ஒன்று சொல்லணும்னா, சின்ன டேரக்டர் ப்ரொடியூசிங் பண்ணுறீங்க, இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், நிறைய படத்துக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். உங்கள் பையனையே வச்சு எடுக்காதீங்க. வேறு டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்து நல்ல படமாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல பிரசன்ஸ் இருக்குது, பேரை எடுத்து கொடுக்குன்னு நினைக்கிறேன். போர்லாம் இல்லைங்க. பாட்டு கூட சூப்பராக அழகாக இருந்தது. ரொம்ப இதுவாக இல்லாமல் வைக்கணும்னு இல்லாமலாம் இல்லை. பாட்டும் நல்லா தான் இருந்தது. பக்காவாக போச்சு படம். மியூசிக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தது. ரொம்ப அதாவது சொல்ல ரொம்ப கிராண்டாக இல்லை, நம்ம கரெக்டாக அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த கரெக்டான மியூசிக்கை சூப்பரான சாங் மெலடி கரெக்டாக கொடுத்துருக்காரு. நடிப்பு வில்லன் அவரு, ஓகேவா. அதாவது நடிப்பு வில்லன்னா அந்த நடிக்கிறதுல பேர் பெற்ற அவங்க அப்பா கலைகளை கற்றுக் கொடுத்துருக்காரு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. 16 வயசில் அவர் படத்துக்கு வந்து, ஓகேவா, வந்து ஃபஸ்ட்டு படமே கில்லி மாதிரி அவருக்கு ஓடின படம் இல்லையா. அது மாதிரி அவருக்கு நிறைய படங்கள் அமையணும். பிரசன்ட் சார் அவங்க ரசிகர்கள் வந்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த தடவை வந்து அவங்க அப்பா வந்து இவர் வச்சு டைரக்ஷன் பண்ண வேணான்னு நான் ஆசைப்படுறேன். சாங் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா இவங்க வீட்டில் போய் பியானோ வாசிக்கிற போது அவர் பாட்டை பாட சொல்லியிருப்பாரு. அதை கொஞ்சம் அவங்க அந்த இடத்துல காமிக்காமல் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 சீனுக்கு அப்புறம் காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல அது ஒன்று டேரக்டர் மிஸ் பண்ணிட்டாரு. அந்த ஒன்று அங்கே போய் நீங்கள் பாருங்கள், அந்த படம் பயங்கர வெற்றி. ஆனால் அந்த படத்தை விட இதில் நான் அதுக்காக கொஞ்சமாக லைட்டாக சீன் பார்த்தேன். டாப் ஸ்டார் நடித்தது தான் நல்லா இருக்குது. கதையிலையும் அதாவது சின்ன மேக்கிங்லையும் நிறைய டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் அந்த கண்ணு தெரியாத சீன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் ஓவராலாக கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தான். மியூசிக் எல்லாம் சோ குட். அவங்க பியானோ
அந்த ஓல்ட் 90s மெலோடி பியானோ எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு மியூசிக் வீடியோ மாதிரி டான்ஸ் வீடியோ மாதிரி பண்ணாங்க. அவங்க டான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருக்கும்னு. கார்த்திக் சாரும் நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து சந்தோஷமா இருக்கு. சந்தோஷ் நாராயணோட யூஸ்வல் லெவல் இல்லை, இருந்தாலும் வந்து குறை சொல்ல முடியாது. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். எனக்கு இதான் கிளைமேக்ஸ் தெரிஞ்சிருச்சு. பட் ஓவராலாக கண்டிப்பாக நல்ல ஒரு படம், நல்ல ஒரு த்ரில்லர். நல்லா இருக்கு படம், என்டர்டைமிங்கா இருக்கு. எந்த இது மேக்கிங்ல எந்த குறையும் கிடையாது. ஓகே, சூப்பர்.